जय जय श्रीकृष्ण. गोदास्तुति 6th श्लोक. शोणादरेऽपि कुचयोरपि तुङ्गभद्रा वाचां प्रवाहनिवहेऽपि सरस्वती त्वम् अप्राकृतैरपि रसैर्विरजा स्वभावात् गोदापि देवी कमितुर्ननु नर्मदासी. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி கோதாதேவியை பல புண்ணிய நதிகளாக உருவகப்படுத்துகிறார் ஒரு ஸ்லேடையில். எப்படி அப்படின்னா, கோதாதேவியே உன்னுடைய திரு அதரமாக இருக்கக்கூடியது அது செம்ம நிறமாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா சோனா நதியை போல் இருக்குது அப்படிங்கிறார். உன்னுடைய கொங்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னா மிடுக்காக இருக்கான், மங்களகரமாக இருக்குது, அது துங்கபத்ராவை போல் இருக்குது அப்படிங்கிறார். உன்னுடைய அமுத திருவாக்குலேருந்து வரக்கூடிய வெள்ளம் இருக்குது பற்றியா, அதை பார்க்கறச்சே கல்விக்கே கடவுளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியே நீயா அப்படின்னு எண்ணும்படியாக இருக்குது. மேலே சொல்கிறார், நீ உன்னுடைய காதலனான எம்பெருமானை பற்றி நீ சோஸ்திரம் பண்ணுற இல்லையா, அது எப்படி இருக்குன்னா தூய சத்வகுணம். சத்வகுணத்திலேயே நிரம்பி அந்த அனுபவங்கள், அந்த மனோரதங்கள் அதெல்லாம் நிறைஞ்சி இருக்குது. அதை நீ எப்படி 2 ஸ்ரீசுக்திகளாக உன்னுடைய திருவாக்குலேருந்து அனுகிரகம் பண்ணியா, அதை சமர்ப்பிச்ச இல்லையா எம்பெருமானுக்கு, அது பிரஜாவை போல இருக்குது அப்படிங்கிற. இத்தனை மேன்மை, இத்தனை சிறப்புகள் இருக்கக்கூடிய நீ எப்படி இருக்க அப்படின்னா, உன்னுடைய நாயகனான எம்பெருமானுக்கு பலவிதமான பரிகாச சொற்களால் அவனை சோஸ்திரம் பண்ணி, அதனால் நீ சந்தோஷப்பட்டுண்டு அவனையும் சந்தோஷப்படுத்திண்டு எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திண்டு இருக்க அப்படின்னு ஹாஸ்யமாக எல்லா நதிகளுக்கு ஒப்பிட்டு கோதா பிராட்டியை சோஸ்திரம் பண்ணுறார். மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னு அடுத்த பாசுரத்தை பார்ப்போம். சதமகமணி நீலாச்சாரு கல்லார ஹஸ்தா சனபர நவிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகு அலக வினிகிதாவி ஷக்வீரா கிருஷ்ணநாதா விலசத்து கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். தூப்புள் நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம்.